பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகள், தடைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். எதிர்ப்புகள் நடுவிலும் ஜெபிக்கிறோம் என்று பாடினது போல நம்ம தொடர்ந்து பாடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற விதத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். சத்துரு எழும்பி வந்தாலும் அவனுடைய திட்டங்கள் வாய்க்காமல் போனது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, இப்போ நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இதே மாதிரி தான் சத்துரு பல விதங்களில் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், போராட்டங்களை கொண்டு வந்தாலும், பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து, குழப்பங்களை கொண்டு வந்து நம்மை ஒரு கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி வைத்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நம்முடைய குடும்பத்தை சாத்தான் மேற்கொள்ள முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விடுதலையோடு எல்லா பிரச்சனையும் தூக்கி வச்சுட்டு இப்போ நம்ம குடும்பத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16, 13, 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய் ரோயி எனப்பட்டது. ஆமேன். அந்த துறவு பெயர் லகாய் ரோயி. ஆமேன். பீர் லகாய் ரோயி என்னப்பட்டது. ஆமேன். இந்த வசனத்தை வாசித்தோடனே நம்ம நினைப்போம் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது நம்ம சொல்லிடுறோம். இல்லை, அதோடைய பெயரே பெயர் லகாய் ரோயி, பீர் லகாய் ரோயி இங்கிலீஷில். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தமிழ் வாசிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக அதோடைய பெயர் அப்படின்னு வாசித்துருவோம். ஸோ இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெயரிடப்பட்ட அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆகார் ஆபிரகாமால் சாராளாய் கடினமாய் நடத்தப்பட்டு விரட்டப்பட்ட பொழுது அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் கூட ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வயிற்றில் பிள்ளை, அதோடு கூட வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள் என்று பார்க்கிறோம். ரொம்ப வேதனையோடு, நான் எங்கே போக முடியும், என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையோடு கூட நான் என்ன பண்ணுவேன் என்று வேதனையோடு அவள் அலைந்து திரிந்த பொழுதுதான் ஆண்டவர் ஆகாரை பார்த்து, ஆகாரே ஆகாரே, நீ எங்கே இருக்கிற, எங்கே போகிறாய், நீ போய் திரும்பவும் போய் நாச்சியாரண்டை அடங்கியிரு என்று சொன்ன இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயர் லகாய் ரோயி என்று பெயரிட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்தின் சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டு, என்னை நடத்துறதுக்கு யாருமே இல்லையே, என்னை நேசிக்கிறவங்க கூட என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேனே, என்ன பண்ண போகிறேன் தெரியலையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த சிச்சுவேஷனை எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த பெயர் லகாய் ரோயிங்கிற இடத்துல அந்த ஆகாரை மீட் பண்ண ஆண்டவர் இந்த நிமிஷத்துல, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த டைம்ல உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க சொல்லிருங்க. ஏன்னா உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உங்க சிச்சுவேஷனை அறிந்த தேவன், உங்களுடைய சூழ்நிலையை அறிந்த தேவன், உங்களை பார்க்கிற தேவன், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்க எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சு ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பெயர் லகாய் ரோயி என்ற இடத்துல ஆகாரை உம்முடைய கண்கள் கண்டதல்லவா, அதே போல இன்றைக்கு அதே சூழ்நிலையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளினால, பிள்ளைகளால, கணவனால துரத்தப்பட்டு, கணவனுடைய அன்பு இல்லாமல் அல்லது குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாமல், அப்பா பிள்ளைகளும் பெரியவர்களும் வயதானவர்களும்
கணவர்களும் மனைவிகளும் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இப்ப நின்று கொண்டிருந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கண்கள் படட்டும். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தி அற்புதங்களை செய்வீராக. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. அவர்கள் கண்ணீரை பாருங்கப்பா, அவர்கள் கண்ணீரை துடைங்கப்பா, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உங்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:33. ஆதியாகமம் 21:33 வசனம். ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை விடத்தில் தொழுது கொண்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பெயர் சபா என்ற ஒரு இடத்தை உண்டாக்கி அங்கு ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஏன் அந்த பெயர் சபாங்கிற பெயர் இட்டார் என்று பார்த்தோன்னா, ஆபிரகாமை அபிமலைக்கு ரொம்ப வேதனைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி, பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் எல்லாரும், அபிமலைக்கு ஒரு சத்துரு, அவனோடு கூட வந்து முதல்லாம் யுத்தம் பண்ணினா, சாராளை தூக்கி கொண்டு போனான். அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சத்துரு ஆபிரகாமோடு வந்து உடன்படிக்கை பண்ணி கொண்டான் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறது. 27ஆம் வசனத்தில் அவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அபிமெலேக்கு சொல்லுகிறார். 22ஆம் வசனத்துல நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருந்திருக்கிறார், அதனால நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன், சமாதானமாய் போயிடுறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் ஆணையிட்டு கொண்டபடியால் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, பெயர் சபா என்னப்பட்டது. ஆமேன். அந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமேன். பெயர் சபா என்றால் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, சத்துருக்கள் சமாதானமான ஒரு இடம். ஆமேன். இதே சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நாட்கள்ல மாத்திரமல்ல, ஈசாக்குடைய நாட்களிலும், ஈசாக்கு வாழ்க்கையிலையும் இதே காரியம் நடந்தது. இதே அபிமெலேக்கும் பீகோலும் வந்து ஈசாக்கோடு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 33, அதாவது ஆதியாகமம் 21:33 ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றாங்க. ஆதியாகமம் 26:33 அதே அபிமெலேக்கு வந்து ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அந்த இடம் பெயர் சபா என்னப்பட்டது. ஆமேன். சத்துரு நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற ஒரு இடம்தான் பெயர் சபா. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக இதுவரைக்கும் சத்துரு எழும்பி இருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இதுவரைக்கும் பிசாசு எழும்பி வந்து அவன் பல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கலாம். உங்களுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராளையே தூக்கி கொண்டான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இவன் ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது பொறாமை கொண்டான். இன்னைக்கு கூட சத்துருக்கள் அப்படிதான் இல்லையா? பொறாமை கொள்வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க பொறாமை கொள்வாங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்கிற எல்லா கைகளின் பிரயாசம், அந்த ஊற்றுகள் எல்லாம் தோண்ட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க?
எங்களுக்குரியது எங்களுக்குரியது என்று எடுத்துக்கொண்டார்கள். பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அபிமெலேக்கு அதுக்கப்புறமாக வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவன் சொன்ன காரியமும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். பெயர் சபா அப்படின்னா சத்துரு நம்மோடு கூட சமாதானமாகுவான், எல்லாரோடும் சமாதானமாகுவான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறதை பார்க்கும் பொழுதுதான் அவன் சமாதானமாவான். நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். இன்னைக்கு உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கலாம். ஒருவேளை உங்களை நீங்கள் தப்பு பண்ணதுனால கூட உங்களை பகைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை பண்ணினால் சத்துருக்கள் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. இன்னைக்கு எந்தெந்த விதத்தில் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் இன்றைக்கு அந்த பெயர் சபா அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பெயர் சபா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்றீங்க. எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு ஆண்டவர் சத்துருக்கள், உலக பிரகாரமான சத்துருக்களான மனிதர்கள் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சத்துருக்களே யார் தான்? வீட்டார் தான் இல்லையா? வீட்டுக்குள்ளே யாராவது சமாதானம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி நடப்பீங்கன்னா உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆமேன். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் தான் தப்பாக பேசிட்டோம், ஆனால் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், காரணம் இல்லாமல் எங்களை பகைச்சாங்களே அப்பா, காரணம் இல்லாமல் எங்களை வேதனைப்படுத்தினாங்களே, இப்போ அந்த சத்துருக்கள் எங்களிடத்துல வந்து சமாதானமாகும்படி நீங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு ஆண்டவர் அந்த பெயர் சபாங்கிற இடத்துல சத்துருக்கள் வந்து ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்களே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னாங்களே. இன்றைக்கு தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சத்துருக்கள் எங்களை பார்த்து சொல்லணும் அப்பா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. ஊழிய பாதையில எங்களை பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலை செய்கிற ஸ்தலத்துல பொறாமை நிமித்தம் பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. ஊழியம் வளருகிறதை பார்க்கும் பொழுது, வேலை வளர்ந்தேறுகிறதை பார்க்கும் பொழுது, குடும்பம் பெருகிறதை பார்க்கும் பொழுது, வருமானம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, பொருளாதாரத்தில் ஆண்டவரை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தகப்பனே, காரணமே இல்லாமல் இந்த பொறாமையின் ஆவிகள், ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஆவிகள், தேவையில்லாத பேச்சுக்களை வெளியே பேசுகிற மனிதர்கள் எழும்பி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களோடு கூட நீ இருந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் அவர்கள் அண்டை வரும்படி, அவர்களோடு சமாதானம் ஆகும்படி, இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு, இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அப்பா, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக தேவையில்லாத தந்திரங்கள் மந்திரங்கள் செய்யாதபடிக்கு அவர்களை சமாதானப்படுத்துங்க ராஜா. அவர்கள் இருதயத்தை திருப்புங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருக்களும் எங்களோடு வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த பெயர் சபா அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே, ஜெய கொடியே.
கைகளை விரோதிகள் மேல் உயர்த்துகிற தேவன். நம்முடைய சத்துருக்களும் நம்மோட சமாதானமாகும்படி செய்கிற தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. யார் யார் எவ்வளோ பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்னே ஒன்று, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். சமீபத்தில் ஒரு கோட் வாசித்தேன். அதாவது முள் யாரையாவது குத்திருச்சுன்னா நம்ம முள்ளை என்ன செய்வோம்? தூக்கி பத்திரப்படுத்தி காலில் இருந்து எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைப்போமா? இந்த முள் என்னை இந்த நாளில் குத்திச்சு, பரவாயில்ல நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லுவோமா? இல்லை, அந்த முள்ளை தூக்கி வீசிடும். அதே மாதிரி நம்மளை காயப்படுத்துகிறவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. அதை அப்படி தூக்கி வீசிட்டு அதை விலக்கி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், டெஸ்டிமோனியாக இருக்கணும். சரியா? ஆகவே நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக ஆபிரகாமை நடத்தினீர், ஈசாக்கை நடத்தினீர், எங்களையும் நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வரப்போகிறது. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள போறீங்க, நன்றியோடு துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஒவ்வொரு பாதை வழியாக, சிச்சுவேஷன் வழியாக போகும் பொழுது அந்த இடம் பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது இல்லையா? எதற்காகனா அதே சிச்சுவேஷன் வழியாக கடந்து போகிற நமக்கும் அந்த வார்த்தைகள் தைரியத்தை கொடுப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்தின் பெயரை வாசித்துட்டீங்கன்னா, இதுக்கு பெயரிட்டான், இப்படி ஒரு பெயரிடப்பட்டது என்று வாசித்தால் அதனுடைய அர்த்தம் என்ன, சிச்சுவேஷன் என்ன, ஆண்டவர் எப்படி அவங்கள நடத்தினார் என்று பார்க்கும் பொழுது நாமும் அதே வழியா போறோம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் அதே பிரச்சனை தானே, அதே போராட்டம் தானே. அந்த வழியா போகும்போது ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதே போல நமக்கு ஒரு வழியை காட்டுவார். இங்கு பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்லுகிறார், அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பெயரிடுகிறார். ஏன் அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதாவது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஈசாக்கை பலி செலுத்த வேண்டிய அந்த நேரத்தில் கர்த்தர் தடுத்தார். ஈசாக்கை பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாதே என்று சொன்னார். அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்தார். ஆனால் அவருடைய உள்ளம் எங்குச்சு, பலிபிடம் கட்டின பிறகு பலி செலுத்தாமல் வரக்கூடாதே என்று உள்ளத்தில் ஒரு ஏக்கம். இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், நன்றியோடு என்னுடைய பிள்ளையை மீட்டு கொடுத்த ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தாம, நன்றி செலுத்தாம இருக்க மாட்டேன் என்று அவர் ஏறெடுத்து பார்த்த பொழுதுதான் அங்கு ஈசாக்குக்கு பதிலாக பலியிடுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆபிரகாமும் ஈசாக்கும் நடந்து அந்த 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 மலைக்கு போவதற்கு முன்பாகவே, மோரியா மலைக்கு போவதற்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு தெரியும், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாம் தெரியும். ஆனால் அந்தந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது அப்படியே ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அண்ணாந்து பார்க்கும் பொழுது, அப்பா வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்தந்த நேரத்துக்கான தேவைக்கான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்களை ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். அவர் உங்களுடைய ப்ரொவைடர். ஆமென். அவர் உங்களை பார்த்து கொள்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருவோமா? இந்த வாரம் உங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்கான காரியம், திருமண காரியம், வீடு கட்டுறது, வேலை வாய்ப்பு கிடைப்பது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, அன்னைக்கு ஆபிரகாம் ஏறெடுத்து பார்த்த பொழுது பலி செலுத்துவதற்கான அந்த ஆட்டுக்கடாவை அங்கு ஆண்டவரை சிக்க வைத்தீரே, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்தீரே. அதே போல எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குமான ஆசீர்வாதங்களை நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. அதை எங்களுடைய கண்கள் இன்னும் பார்க்கல, இன்னும் எங்களுடைய காதுகள் கேட்கல, ஆனா உங்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். யெகோவா
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீரப்பா. எங்கள் தேவைகளை சந்திப்பீரப்பா. எல்லா தேவைகள், குடும்ப தேவைகள், பொருளாதார தேவைகள், சுகத்துக்கு அடுத்த தேவைகள் ஏசப்பா, எல்லாவற்றையும் நீ சந்திப்பீர் ராஜா. நீ சந்திக்க போகிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே என்று யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, யெகோவா ஈரே என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யெகோவா ஈரே, என் கர்த்தரே, உம் கிருபை என்றென்றும் போதும் போதும் போதும். யெகோவா ஈரே, என் கர்த்தரே, உம் கிருபை என்றென்றும் போதுமே. என் தேவைகளை சந்தித்திடுவீர், தம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர் என்னை என்றும். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர், என் தேவைகளை சந்தித்திடுவீர், தம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர் என்னை என்றும். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர் என்னை என்றும். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் கடந்து வந்த அந்த பாதையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதங்கள் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை, எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உள்ள வர்றதுக்கு, நம்ம மேலே வந்து ஜெபிக்க வர்றதுக்கு முன்னாடி லைவ் சேட்ல பார்த்தா நிறைய ஜெப குறிப்புகள், நிறைய ஜெப குறிப்புகள், நிறைய பிரச்சனைகள். ஆனால் நம்ம ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயர். ஆமென், ரெகோபோத். ஹல்லேலூயா. ரெகோபோத் அப்படின்னோடனே நிறைய வீடுகளில் பெயர் வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் வீடு கூட ரெகோபோத்துன்னு பெயர் வச்சிருக்கலாம். ஏன்னா கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் பலுகும்படிக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்க போகிறார். அநேக வாக்குவாதங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல பெலிஸ்தர் வந்து பொறாமை கொண்டாங்க, பயங்கரமாக இவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தூர்த்து போட்டாங்க. இவருடைய ஆசீர்வாதங்களை எனக்குரியதுன்னு கொள்ளையடித்து கொண்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவர்களை பலுகும்படி அவர்களுக்கு இடம் உண்டாக்கினார். ஈசாக்குக்கும் குடும்பத்துக்கும் இடம் உண்டாக்கினார். அந்த இடம்தான் ரெகோபோத். ஆமேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்ரு பல விதத்துல அவன் தடுத்திருக்கலாம், அவன் இழுத்திருக்கலாம். நீங்க நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். நிறைய உங்களுடைய தகப்பன் சொத்து, அதாவது ஆபிரகாமுடைய துறவை கூட தூர்த்து போட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கூட நீங்க இழந்திருக்கலாம் சத்ருவால. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார். நீங்கள் பலுகும்படி கர்த்தர் கிருபை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஒருவேளை வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, சொந்த இடம் இல்லாதவங்க, சொந்த இடத்துல சர்ச்சு நடத்த முடியல, சர்ச்சு இல்லைங்கிற தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போறோம். ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ரெகோபோத்தை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, பலுக பண்ணணும், பெருக பண்ணணும். திருமணங்கள் இந்த மாதத்துல நடக்கணும். குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, கற்பத்தின் கனியை கொடுக்கணும். பலுக பண்றதுன்னா என்ன? கற்பத்தின் கனிகள் கிடைக்கணும். இந்த மாதத்துல கற்பங்கள் உருவாகணும், கற்பத்தின் கனி உருவாகணும் குடும்பங்கள்ல.
இப்படி எந்த ஆசீர்வாதங்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு ரெகபோத் அந்த இடத்துக்கு கொண்டு வாங்கப்பா. ரெகபோத்தின் ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கிருபை தாங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சொந்த வீட்டை கொடுங்கப்பா. அவர்கள் பழுகும்படி இடம் உண்டாக்குங்கப்பா. ஒரு இடம் உண்டாக்குங்கப்பா. ஒரு ரெகபோத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, வாடகை வீட்டுல கூட கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாடகை வீடு அல்லது நல்லது ஒரு லீஸுக்கு கிடைக்கும்படி பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இவருடைய தகப்பன் ஆண்டவரை சொத்துக்கள் எல்லாம் யாராவது அபகரித்து இருந்தால் அல்லது கோர்ட்ல கேஸ்ல இவர்களுடைய சொத்துக்கள் இருந்தா, ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ஒரு ரெகபோத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆலயம் இல்லாத ஆண்டவரே ஊழியங்களுக்கு ஆலயங்கள் கிடைக்கட்டும். ஊழியக்காரர்களுக்கு இடங்கள் கிடைக்கட்டும். ஊழியக்காரர்களுக்கு வீடுகளை கட்டி தருவீராக. ஆலயங்களை கட்டி தருவீராக. மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவரே ஒரு ஆபீஸ் கட்டி தருவீராக. வாகனங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் அவர்கள் பெருகட்டும் அப்பா. தகப்பனே, திருமணங்கள் நடக்கட்டும். பிள்ளைகள் பெருகட்டும். கர்ப்பத்தின் கனிகள் கிடைக்கட்டும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் அப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் பழுகும்படி இடம் உண்டாக்குவீராக. இடம் உண்டாக்குவீராக. ரெகபோத்துக்குள்ளே கொண்டு வருவீராக. கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த ஆண்டவரே ரெகபோத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதத்தில் தானே அற்புதங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோத் தொடங்கி விட்டது உனக்கு. ரெகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாளோறும் காட்டுவேன். காத்திரும் மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாளோறும் காட்டுவேன். காத்திரும் மகனே. இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோத் தொடங்கி விட்டது உனக்கு. ரெகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே.